டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். ஸோ நார்மல் வேரியபிள் நார்மல் மெத்தட்ஸுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் வேரியபிள் அண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கும். அந்த கிளாஸை வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டில் தான் ஆக்சுவலாக அந்த வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். 10 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் 10 ஆப்ஜெக்ட்லேயும் அந்த வேரியபிள் தனி காப்பியாக இருக்கும். பட் இந்த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்டில் வராது, கிளாஸில் மட்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு இமேஜ் பார்த்தோம். அந்த இமேஜ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும், அதை காட்டுறேன். இப்போ இதுதான் மெமரி. ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது இன்டே பிரிண்ட் மட்டும்தான் ரெண்டு ஒரு வேரியபிள் ஒரு மெத்தட் பார்த்தோம். அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு சொந்தமாக ஒரு ஏ இருக்கும், அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு சொந்தமாக ஒரு பிரிண்ட் மெத்தட் இருக்கும். இப்போ இது இல்லாமல் ஸ்டாட்டிக் ஹலோன்னு சொல்லி ஒரு மெத்தட், அதாவது ஹலோங்கிற மெத்தட் அதை ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்ட் பி அந்த வேரியபிளை வந்து ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக்னு வந்துட்டாலே அது வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள் ஆர் கிளாஸ் லெவல் மெத்தடு இன்ஸ்டன்ஸுக்கு வரவே வராது, சாரி ஆப்ஜெக்ட்டுக்கு வரவே வராது, கிளாஸ் லெவல்லே இருக்கும். 100 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அந்த 100 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஹலோ தான், ஒரே ஒரு பி தான். பட் நார்மல் வேரியபிள் அண்ட் மெத்தட் வந்து 100 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் 100 ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஏன்னு ஒரு மெமரி இருக்கும், பிரிண்ட்டுன்னு ஒரு மெத்தடுக்கு உண்டான மெமரி எல்லாமே இருக்கும். இதுதான் ஸ்டாட்டிக்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இந்த இதை பாருங்கள், static members are class level variables or methods that belong to class itself rather than any specific object. அதை தான் நான் இப்போ சொன்னேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கட்டும், ரெண்டுமே கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதனால அதை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அப்புறம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் டாட் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் கவுண்டர், இதில் ஸ்டாட்டிக் இன்ட் கவுண்ட்னு கொடுத்துட்டேன், இது 0. அடுத்தது ஸ்டாட்டிக் வாய்டு டிஸ்பிளே கவுண்ட், இது ரெண்டுமே வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் மெத்தட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன், கவுண்ட் ++ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கோடில் பாருங்கள், இந்த கவுண்டருங்கிற கிளாஸ்க்கு 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், 3 டைம் தனித்தனியாக கவுண்டருங்கிற மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா. அப்போ கவுண்ட்டுங்கிற வேரியபிளை ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக எத்தனை தடவை ப்ளஸ் பண்ணாலும் 0 தானே வரணும், ஆனால் நமக்கு 0 வராது. ஒவ்வொரு தடவை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இதோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். இப்போ இந்த இடத்துல வந்து கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னே கவுண்டோட வேல்யூ வந்து +1 பண்ணோன்னே இங்கே +1 வந்துடும். இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கவுண்ட் வேல்யூ +1 இங்கே கால் ஆகும்போது ஆல்ரெடி 1 இருக்குது, +1 2. ஸோ இந்த இடத்துல இருக்கனால எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது காமனாக மெமரி இதாகுதே தவிர இனிஷியலைஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகுது, 3 தடவை நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது வேல்யூ வந்து 1 2 3ன்னு வந்துடுது. அடுத்தது இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணது நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளோடைய எப்படி அப்டேட் ஆகுதுங்கிறத காட்டுறதுக்காக. ஆனால் இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை எந்த ஆப்ஜெக்ட் இல்லாமல் டைரெக்டாக கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் இப்படி தான் கால் பண்ண, ஆப்ஜெக்டே தேவையில்லை. அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த கவுண்ட்டுங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. நமக்கு அந்த கவுண்ட்டுங்கிறது 3, ஏன்னா ஆல்ரெடி 3 தடவை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது காமனாக ஸ்டாட்டிக்காக இருக்கிற அந்த வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொன்றா ஒவ்வொரு டைம். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளையும் மெத்தடையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு கம்பைன்டு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கான ஒரு கண்டென்ட், தியரி கண்டென்ட்னா அதை இதை பார்த்துக்கங்க. ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் மெத்தட் ஸ்டாட்டிக் கீவேர்டு ரெண்டுலேயுமே இருக்கும். ஷேர்ட் அக்ராஸ் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸ்க்கு எத்தனை ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் இருக்கும். அதான் ஒரே ஒருனா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி மெத்தடும் அதே மாதிரி தான். ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேமை வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கான இது ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா கான்செப்ட் இவ்வளோ தான். ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லணும்னா இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இருக்குது. ஆனால் அதை வந்து 8 மார்க் 16 மார்க்னு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுருக்கியோ விரிவடைச்சோ எழுதிக்கணும்.
இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.